எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம்குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு இந்த பதிவில் நான் சொல்ல போகிறது பார்த்தீங்கன்னா, புதிய துவக்கமாக லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் ஆரம்பிச்சிருக்கேன். அந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் சீக்கிரமாகவும் செய்யணும், அதே சமயத்தில் ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும். இதெல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இதில் குறிப்பாக நான் குழந்தைகளை எய்ம் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம குழந்தைங்கள்லாம் இப்போது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி வீட்டு உணவே பார்த்திங்கன்னா ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அதாவது பேர் அவங்களுக்கு தான் நுழையும் வாயில், என்னென்னமோ சொல்கிறாங்க. அந்த மாதிரி உணவு வகைகளை அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது நம்ம வீட்டில் செய்து கொடுக்கலன்னா உடனே ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்லாம் அடம் பிடிக்கிற குழந்தைங்களும் இருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த சக தோழர்கள் கிளாஸில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விதவிதமாக ஏதாவது கொண்டு வந்தாங்கன்னா நமக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த குழந்தைங்களுக்கும் இருக்கும். இப்போது நான் சொல்ல போகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா எளிமையாக இருக்கும், சீக்கிரத்துலேயே செஞ்சிடலாம், உடல் ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப நல்லது. இப்போது இது குழந்தைகளுக்கு மட்டும் கிடையாதுங்க. நிறைய பேர் ஆஃபீஸ் கோயர்ஸ் இந்த காலகட்டத்தில் பெண்கள் எல்லாரும் போய்கிட்டு இருக்கீங்க. இது நீங்கள் டிஃபனில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா மத்தியானம் தண்ணி எல்லாம் விடாது. இந்த சாம்பார் ஒரு சில உணவெல்லாம் எடுத்துகிட்டு போனோன்னு வைங்களேன், அது தனித்தனியாக எடுத்துகிட்டு போனால் தண்ணி விடாது. இல்லை சாம்பார் சாதம் எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். தினமுமே சாம்பார் சாதமும் ரச சாதமும் தாளித்த சாதமுமே சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா? கொஞ்சம் வித்தியாசமாக இப்படி நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும், உங்கள் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். சரி, இன்னைக்கு நான் செய்ய போகிறது என்னென்னா பன்னீர் புலாவ். இந்த பன்னீர் புலாவுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் இந்த பன்னீர் புலாவ் இன்னைக்கு 1/2 கிலோ பாஸ்மதி அரிசியில் செய்ய போகிறேன். இந்த பன்னீர் புலாவை நம்ம பாஸ்மதி அரிசியில் தான் செய்யணுமா, சாதாரண அரிசியில் செய்யக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். நான் இன்னைக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க, அதனால் அவங்களுக்கும் சேர்த்து 1/2 கிலோவில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த 1/2 கிலோவில் செய்யக்கூடிய பன்னீர் புலாவ் பார்த்தீங்கன்னா 4லிருந்து 6 பேர் நல்லா தாராளமாக சாப்பிடலாம். சரி, இப்போது அந்த பன்னீர் புலாவுக்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்துடலாம். உலகின் மிகப்பெரிய சொகுசு கப்பல்களில் ஒன்றான ராயல் கரிபியனில் சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்துக்கு ஒரு உல்லாச பயணம். மதுரா டிராவல்ஸ் வழங்கும் மரியதோர் இன்ப உலா. புஷ்பவனம் குப்புசாமி அனிதா தம்பதியும் உங்களோடு இணைக்கின்றார்கள். வாங்க கப்பல் ஏறி சுற்றி பார்க்கலாம். பதிவு செய்ய முந்துங்கள். பாசுமதி அரிசி 1/2 கிலோ, தக்காளி அரைத்தது 3, பன்னீர் 300 கிராம், பெரிய வெங்காயம் 2, தயிர் 6 டேபிள் ஸ்பூன், நெய் 2 டீஸ்பூன், எண்ணெய் 2 டீஸ்பூன், சர்க்கரை 1 சிட்டிகை, பொடியாக அரிந்த பூண்டு 3 டேபிள் ஸ்பூன், விழுதாக அரைத்த பச்சை மிளகாய் 3 டேபிள் ஸ்பூன், பொடியாக அரிந்த கொத்தமல்லி இலைகள் 2 டேபிள் ஸ்பூன், துருவிய இஞ்சி 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. நான் இப்போ உங்களுக்கு காண்பித்த பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா திட்டமாக இருக்குது, கொஞ்சமாக இருக்குது இல்லையா? ஆனால் சுவை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பாஸ்மதி அரிசியை முதல்ல ஒரு 15 நிமிடங்கள் ஊற போட்டுருங்க. அப்புறம் அதுலேருந்து தண்ணி வடிகட்டிக்கோங்க. இப்போ நான் அதுக்கு தண்ணி வடிகட்டிட்டு அடுத்தது என்ன செய்ய போகிறேன்னு நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். பாஸ்மதி அரிசியில் இருந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டேன். இப்போ பாருங்கள், அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். அது சூடாயிருச்சு. அதில் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நம்ம ஒரு டீஸ்பூன் போல் நெய் விட்டுக்கோங்க. நெய் உருகிருச்சு. இப்போ இந்த பாஸ்மதி அரிசியை இந்த நெய்யில் போட்டு லேசாக வறுத்து எடுக்கலாம். நம்ம இது எதுக்காக செய்கிறதுன்னா, இந்த அரிசி நீங்கள் கடையிலெல்லாம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா தனித்தனியாக உதிரியாக இருக்கும். நம்ம வீட்டில் செஞ்சால் குழஞ்சி போகுதேன்னு நினைப்பீங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அரிசியை முதல்ல எண்ணெயில் வறுத்துப்பாங்க. வறுத்து தனியாக அந்த ஷைனிங்காக இருக்கும் பாருங்கள், அதற்கு பிறகு தான் பயன்படுத்துவாங்க. இப்போது இந்த அரிசியை உடையாமல் நம்ம பெரட்டி போடணும். இப்போ பாருங்கள், இது உங்களுக்கு நல்ல பளபளப்பாக இருக்குது அரிசி, பார்த்தீங்களா? இப்போ நம்ம அரிசி சாப்பிடும்போதும் உதிரியாக இருக்கும், நல்லா வெந்திருக்கும், உதிரியாக இருக்கும். இந்த ரகசியத்தைலாம் எல்லாரும் சொல்லித்தர மாட்டாங்க. அப்போ நீங்கள் நினைப்பீங்க அவங்க சமைச்சா மட்டும் நல்லா வருது, நம்ம சமைச்சா வரலையே அப்படின்னு. சில ரகசியங்களை மறைச்சிருவாங்க. இப்போது அடுப்பிலிருந்து நம்ம இறக்கிடலாம். இதை
அடுத்தது ஒரு குக்கரை அடுப்பில் வச்சிடலாம். நம்ம அதில் மீதம் இருக்கக்கூடிய நெய், ஒரு டீஸ்பூன் நெய் இருக்கும் இல்லையா, அதை ஊற்றிக்கோங்க. இப்போ நெய் தான் பயன்படுத்தி செய்யணுன்றது அவசியம் கிடையாது. உங்களுக்கு எண்ணெய் கூட பயன்படுத்திக்கலாம் முழுசாக. இல்லை முழுசாக நெய்யில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா செய்துக்கலாம். அதுலேயே இந்த 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது சூடாயிடுச்சு. அதில் நம்ம பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ பெரிய வெங்காயம் நான் 2 சொல்லியிருந்தேன். நல்லா பெருசாக இருந்துச்சு, அதனால் 2. சின்னதாக இருந்தால் நீங்கள் 3 எடுத்துக்கோங்க, நான் சொன்ன அளவுக்கு. இது நல்லா வதக்கணும். இப்போது இதுலேயே நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த பூண்டு பல் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் சேர்த்துக்கணும். 3 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருந்தேன். பூண்டு பற்களை சேர்த்துக்கோங்க. துருவிய இஞ்சி, துருவ முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இதையும் அரைச்சிக்கோங்க. அதுவும் 3 டேபிள் ஸ்பூன் இருக்கணும். இது பாதி பச்சை வாசனை போன உடனேயே நம்ம இந்த பச்சை மிளகாய் விழுது இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கணும். 3 டேபிள் ஸ்பூன் சொல்லியிருந்தேன். நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம இந்த தக்காளி வச்சுருக்கோம் இல்லையா, அரைச்சி, அந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். எல்லாமே தனித்தனியாக நீங்கள் வதக்கும்போது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போது நம்ம போட்ட தக்காளியும் பாருங்கள் நல்லா சுண்டிருச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த தயிர் இருக்கு இல்லையா, அந்த தயிரை சேர்த்துக்கணும். இப்போ நீங்கள் கவனிக்கணும், இதில் தயிரெல்லாம் லிக்விட், அதனால் பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கோம். பாஸ்மதி ரைஸ் நீங்கள் எப்போவுமே 1 டம்ளர் எடுத்திங்கன்னா அதுக்கு 2 டம்ளர் இல்லாட்டி 2.25 டம்ளர் தண்ணி வச்சிங்கன்னா போதும். அதிகமாக போட்டோன்னா குழஞ்சு போயிடும். இந்த தயிரையும் போட்டு நல்லா பரட்டிக்கோங்க. அடுத்தது நம்ம இதில் கரம் மசாலான்னு சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா கரம் மசாலா மட்டும்தான் சேர்க்குறோம். அதை போட்டேன், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பின் சுகர், அது டேஸ்ட்டுக்காக. இப்போ இந்த சர்க்கரை போட்டே ஆகணுமான்னா அது உங்கள் விருப்பம், வேண்டான்னா தவிர்த்துடலாம். அடுத்தது உப்பு சேர்க்குறேன். உப்பு நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது கொத்தமல்லி இலைகள், இதை போட்டு நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. அடுத்தது இந்த பன்னீர் துண்டங்கள் இருக்கு இல்லையா, அதை அப்படியே போடுங்க. நீங்கள் எண்ணெயிலலாம் வதக்க வேண்டாம், எதுலேயும் வதக்காமல் அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ அது அரிசியோடு வேகணும், அப்போ தான் சுவையாக இருக்கும். பன்னீரையும் போட்டு நல்லா கிளறிட்டேங்க. அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டியது அரிசி தான். இப்போது அரிசியும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அரிசி இந்த டம்ளரில் எடுத்தேன். 2 டம்ளர் எங்களுக்கு இதில் எடுத்தேன்னா 1/2 கிலோ வரும். இந்த டம்ளரில் நான் அரிசி எடுத்துக்கிறதுனால இதே டம்ளரில் உங்களுக்கு தண்ணி அளந்து போட போகிறேன். ஒரு டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் போட்டால் போதும், அதுக்கு மேலே போடாதீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசிக்கு 1 டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி தான் போடுவாங்க. நீங்கள் அது உங்களுடைய டேஸ்ட்டை பொறுத்து பார்த்துக்கோங்க. நான் இப்போது 1 டம்ளருக்கு 1.25 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா ஏற்கனவே தயிரெல்லாம் அதை ஊற்றிருக்கோம் இல்லையா, அதனால் அதுவும் கொஞ்சம் அந்த தன்மை இருக்கும். இப்போது நம்ம இந்த அரிசியில் தண்ணி சேர்த்த பின்னாடி உப்பு போட்டு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்த பின்னாடி குக்கர் மூடி போட்டு 2 அல்லது 3 விசிலில் எடுத்துடலாம். இது உங்கள் குக்கரை பொறுத்து இருக்குது, 2 எடுக்கணுமா இல்லை 3 எடுக்கணுமா. நான் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 விசிலே எனக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போது நான் குக்கரில் 2 விசில் வந்தோடனே அது அடுப்பை விட்டு இறக்கிட்டேன். இப்போ அதில் விசில் போயிருக்கு. இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாவ், இதெல்லாம் டிஃபன் பாக்ஸில் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னு வைங்க. டிஃபன் பாக்ஸு அதாவது மற்ற குழந்தைங்களும் ஷேர் பண்ணிப்பாங்க, எனக்கு கொடுன்னு அடுத்த தடவையும் கேட்பாங்க. இப்போ நான் இந்த புலாவை பவுலில் கொட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபைனலாக. இப்போ பாருங்கள், நம்ம பன்னீர் புலாவ் எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்க. ப்ரோட்டீன் ரொம்ப இருக்குங்க. பன்னீரில் உங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்கும்னு தெரியும். குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆரோக்கியமானது. நம்ம டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போனால் கூட ரொம்ப சுவையாக இருக்கும் மதியம் சாப்பிட்ற வரைக்கும். இப்போது இந்த புலாவ் செஞ்சதை பார்த்தோம் இல்லையா, அந்த புலாவை நான் இப்போ சாப்பிட்டு காமிக்க போகிறேன். நான் இதற்கான குழம்பு செய்துட்டேன். அந்த குழம்பு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எபிசோடை தொடர்ந்து அது வரப்போகுது. இந்த வீடியோவுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு வரப்போகுது. நான் இப்போ சாப்பிட்டு காமிக்க போகிற குழம்பு, அது சாப்பிட்டு பார்க்கலாம் புலாவ். நான் எங்கே இறக்கி இப்படி வச்சேங்க, என் குழந்தைங்க அப்படியே பவுலோடு தூக்கிட்டு போயிட்டாங்க. எனக்கு இத்தூண்டு கொடுத்தாங்க. சரி, அது இப்போ நான் சாப்பிட்டு காமிக்கிறேன் உங்களுக்காக. பாருங்கள், அது கூட இந்த மசூர் தால் குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னேன்ல, அதுதான் வச்சு சாப்பிட்றேன்.
ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. அதாவது நான் வழக்கமாக செய்கிறத காட்டிலும் இப்போ நல்லா வந்திருக்கு. எனக்கு போனால் போதுன்னு குழந்தைங்க இவ்வளோ தான் கொடுத்தாங்க, நான் சாப்பிட்றேன். கெஸ்ட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் இதை சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அத்தோடு இல்லாமல் உங்கள் வீட்டுக்காருக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் அடிக்கடி சமையலில் நல்லா விதவிதமாக செஞ்சு போடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க நம்ம பின்னாடியே சுற்றிட்டு இருப்பாங்க, பிள்ளைங்களாகட்டும் வீட்டுக்காராகட்டும். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.